தேதியிலே எமது இலங்கையை ஆற்றிப்படைத்த டிக்வா புயலின் மூலம் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக எமது பிரதேசம் உள்ளடங்கியுள்ளது. அதாவது டிக்வா புயல் வருவதற்கு முன்பு எந்த விஞ்ஞானிகளுக்கும் பரிசோதிக்க முடியவில்லை. எனவே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே போலதான் எமது பிரதேசம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எமது லய குடியிருப்பிலே பல வெடிப்புகள் காணப்படுகிறது. அது இல்லாமல் மண் கீழறங்கி இருக்கின்றது. பசுமை அமைதி விருதுக்கான சூழல் சரியா நடக்கும். தேதியிலே எமது இலங்கையை ஆற்றிப்படைத்த டிக்வா புயலின் மூலம் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக எமது பிரதேசம் உள்ளடங்கியுள்ளது. அதாவது டிக்வா புயல் வருவதற்கு முன்பு எந்த விஞ்ஞானிகளுக்கும் பரிசோதிக்க முடியவில்லை. எனவே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே போலதான் எமது பிரதேசம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எமது லய குடியிருப்பிலே பல வெடிப்புகள் காணப்படுகிறது. அது இல்லாமல் மண் கீழறங்கி இருக்கின்றது. மதிப்பிற்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு இயற்கை, அதாவது டிக்வா புயலானது இயற்கை உங்களுக்கு தெரியாதனால காப்பாற்ற முடியாம போச்சு. அதே போல இப்ப நாங்க உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். எங்களுக்கு பெரிய அழிவு ஒன்று ஏற்பட முன்னுக்கு உங்களுக்கு அறிவிச்சிருக்கோம். எங்களுக்கு உரிய நடவடிக்கையை எடுத்துக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்றோம். அதே போல ஒழுங்கான மண் பரிசோதகர் தயவு செய்து எங்களுக்கு அனுப்பி உரிய முடிவு கேட்டுக்கொள்ளுமாறு நிம்மதியா வாழ்றதுக்கு நாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு ஒழுங்கான முறையில புள்ள குட்டியை வச்சுக்கிட்டு ஒழுங்கான முறையில நாங்க இருப்போம். எங்களுக்கு வாழ்றதுக்கு இடமும் இல்ல. இடத்தை கொடுத்தாலும் அந்த சிலிப்பான இடத்துல வீடை கட்டிக்கலாம். உங்களுக்கு சிலிப்பு ஆகாதுன்னு நேற்று வந்தவங்க சொல்லிட்டாங்க. அதே பிஹெச்காரவங்க சொல்லிட்டாங்க, நீங்க முற்றாக எல்லாம் போயிட்டு ஸ்கூல் மூலியமா பாதுகாப்பா இருந்துக்கீங்கன்னா நேற்று முந்தா நாள் வந்தவங்க சொன்னாங்க. நேற்று வந்தவங்க சொல்லிட்டாங்க இந்த இடத்துல ஒன்னும் சிலிப்பு இல்ல, நீங்க இந்த இடத்துலயே வாழலாம்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஆதாரம் ஒண்ணுமே இல்ல. நாங்க எப்படி நம்பி அந்த இடத்துல வீடு கட்டி இருக்கிறது? நாங்க அந்த ஒரு நம்பிக்கை இல்லாத நேரத்துல நாங்க மீண்டும் ஸ்கூலுக்கே நாங்க திரும்பிட்டோம். கிடைச்சாலும் நாங்க லயத்துல வாழ தயாரா இல்ல. எங்களால இதுக்கு மேல லயத்துல வாழ இயலாது. லயத்துல எந்த ஒரு அடிப்படை வசதியுமே எங்களுக்கு இல்ல. சரியா, நாங்க லயத்துல
எங்களுக்கு தனியா வீடு கட்டி கொடுக்க மாட்டோம். நாங்க போராடுவோம். எங்க போராட்டத்தை நாங்க நிப்பாட்டவே மாட்டோம். இதுதான் எங்கிட்ட முடிவு. நேற்று எம்பிஆர் வந்தாங்க. அவங்க வந்தது வந்து ஜிஎஸ் ஊடாகத்தான் வந்திருக்கணும். ஜிஎஸ் வந்து ஃபீல்டுக்கு வரல. இன்னொன்று அவங்க வர வேண்டிய டைம் வந்து 5 மணி இல்லை, 3 மணிக்கு வந்து 5 மணிக்கு தான் ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க. அது வந்து பொருத்தமான டைமில் அந்த நேரம் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணுமான்னு தெரியாது. இன்னொன்று இந்த ஊரில் ஏதாவது வெடிப்பு அப்படி ஏதாவது உள்ள இருந்துச்சுன்னா அதை பார்த்து பரிசோதிச்சு அதை யார்கிட்ட சொல்லணும், ஜிஎஸ் கிட்ட சொல்லணும். ஆனால் அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அது பொருத்தமானது இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த சுவர் வெடிப்பா தான் அவங்க பாக்குறாங்க தவிர அந்த சுவர் எந்த நிலையில இருக்கு, அதுல அவங்களுக்கு இருக்கேமா, எந்த நேரம் விழுகும், அதுக்கான எந்த சொல்யூஷனுமே அவங்க சொல்லல. அதுக்கான தீர்வை தான் நாங்க கேட்கிறோம்.